பட வேண்டியதே இல்ல. பாருங்க, வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். எங்களை அதிகமா நேசிக்கிற தேவன் உங்களையும் நேசிப்பார். நீங்க ஒன்னே ஒண்ணு கேட்கணும், என்னன்னா அவரை விசுவாசிக்கணும், அவரை நம்பணும், அவரை தேடணும், அவர் இருதயத்துல ஒரு இடம் கொடுங்க. அவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்ய தேவன் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். ஒரே ஒரு வார்த்தையில பாருங்க, வானத்தை பூமி எல்லாத்தையும் உண்டாக்கினவருக்கு உங்க கவலைகள் கண்ணீர்ல இருந்து ஒரு நிமிஷத்துல விடுதலை கொடுக்க முடியும். நாங்கள் ஆராதிக்கிற தேவனால் எல்லாம் கூடும், நீ விசுவாசித்தால் ஆகும் கூடும் என்று வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையின்படி நீங்க ஒரே ஒரு தடவை அவர்கிட்ட கேளுங்க. இவங்க எல்லாம் உங்ககிட்ட கேட்டா கவலை கண்ணீர்லாம் போகும்னு சொல்றாங்க. இவங்க வாழ்க்கையில கவலை கண்ணீர்லாம் மாத்தினீங்களே ஏசப்பா, எங்க வாழ்க்கையில மாத்த முடியுமான்னு கேளுங்க. உங்க இருதயத்துக்குள்ள கேளுங்க. அங்க இங்க போய் ஓடி எல்லாத்தையும் தேடணும்னு அவசியமே இல்ல. நீங்க இருந்த இடத்துல அவரை நோக்கி பார்த்து நீங்க கேட்பீங்கன்னா இன்னைக்கு ஒரு விடுதலை கொடுக்க இயேசு கிறிஸ்துவால முடியும். இங்க பாருங்க, 38 வருஷமா பாடுபட்ட ஒரு மகனுக்கு ஏசப்பா விடுதலை கொடுத்தாரு. அது மாத்திரம் இல்ல, பாருங்க, இறந்து போய் 4 நாட்களாய் கல்லறையில் வைக்கப்பட்ட ஒரு லாசர் என்ற ஒரு மனிதனை ஏசப்பா ஒரே வார்த்தை சொன்னாங்க, எழுந்து லாசருவே எழுந்து வான்னு ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க. அந்த ஒரு வார்த்தையில பாருங்க அவனுக்கு ஜீவன் வந்தது. அவன் உயிரோடு கூட எழுந்து அவன் வெளியே வந்தான், கட்டுகளோடு கூட வெளியே வந்தான். கட்டுகள் எல்லாம் அறுக்கப்படுது. அப்படியே இன்றைக்கு வாழ்க்கையில உங்களுக்கு என்ன கட்டுகள், கவலைகள், கண்ணீர்கள், கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், வியாக்குலங்கள் எது இருந்தாலும் சரி, இன்னைக்கு ஏசப்பா கிட்ட சொல்லுங்க. உங்க எல்லாவற்றிலிருந்து தேவன் விடுதலை கொடுப்பாரு. அது மாத்திரம் இல்ல, பாருங்க, இந்த உலக வாழ்க்கை என்பது பாருங்க நிரந்தரமானதே இல்ல. அநேக நம்ம நியூஸ்ல பாக்குறோம், சின்ன சின்ன பிள்ளைங்களாம் மரணிக்கிறாங்க. எங்க பார்த்தாலும் மரணம், எங்க பார்த்தாலும் தீங்குகள், எங்க பார்த்தாலும் கொடுமைகள். அதாவது நம்ம சகித்துக் கொள்ள முடியாத வார்த்தைகள், கொடுமைகள் நம்ம இப்ப பாக்குறோம். ஒருவருக்கு ஒருவர் பொறாமை கொள்வது, எரிச்சல் உண்டாவது, கொலை செய்வது என்பது இன்றைக்கு உலகத்துல அதிகமாயிட்டே போகுது. இந்த சூழ்நிலை நீங்க உண்மையான தேவனாக இயேசு கிறிஸ்துவை நீங்க பற்றி கொண்டீங்கன்னா இந்த தீங்குகள் நம்மை அனுபவதில்லை. பாருங்க, அது நம்ம இந்த உலகத்துல நம்ம எல்லாவற்றையும் சம்பாதித்து இருக்கலாம். ஆனா இயேசு கிறிஸ்துவோடு கூட நம்ம வாழணும்னா பரலோக ராஜ்யத்தில் நம்ம இருக்கணும். அந்த பரலோக ராஜ்யத்துக்கு சென்று அவர் ரத்தத்தால நம்ம கழுவப்படணும். அது மாத்திரம் இல்ல, லூக்கா 9:25 சொல்லப்பட்டிருக்கிறது, நீ உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் நீ ஜீவனை நஷ்டப்படுத்தினால் உனக்கு லாபம் என்னன்னு. இன்னைக்கு எல்லாமே இருக்கலாம், நம்மளுக்கு வீடு வாசல் எல்லாமே இருக்கலாம். ஆனா நம்ம மரித்ததுக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை ஆரம்பிக்கும். இது வாழ்க்கை அல்ல, மரித்ததுக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குது. பரலோக ராஜ்யம் என்ற ஒரு வாழ்வு உண்டு. அது தேவனோடு கூட நம்ம வாழ்ற வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்கு நம்ம ஆயத்தம் ஆகணும். அதுக்காகவே இங்க நாங்க கத்துறோம்.